ஹாய்ஸ், நான் உங்கள் குறிஞ்சித்தேன். இன்றைக்கி நான் கேஆர் மீரா அவங்க எழுதின அந்த மரத்தையும் மறந்தேன் மறந்தேன் நான் இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். ரியலி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ. பட் நான் இந்த புக் பற்றி ஒரு ஒப்பீனியன் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த புக் பற்றி தெரியாது, பட் யூ ஷுட் மேக் வீடியோ, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, எனக்கு இதை பற்றி எந்த கருத்துள்ளன்னு சொன்னாங்க. இது ஒரு பெண்ணோட கதை. ஸோ இந்த புக் படித்து முடிக்கும்போது வாட் ஐ கெட்னா நத்திங். எனக்கு இந்த புக்கு படித்து முடிக்கும்போது சின்ன வயசுலே ஒரு செக்ஷுவல் அப்யூஸ், ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஆளான ஒரு பெண்ணோட கதை. பட் இந்த புக்கு படித்து முடிக்கும்போது ஐ கெட் லிட்ரலி நத்திங். ஒய்? பிகாஸ் இதில் வர அப்பா கேரக்டர் லைக் வேசியோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அப்பா கேரக்டர். ஐ டோன்ட் நோ வெதர் வேசியோட பேரை ஒரு வேசினால் பைத்தியமாக்கப்பட்ட அப்பா அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு டோட்டலாக புரியலை. அது நடக்குமா அப்படின்றது எனக்கு டோட்டலாக தெரியலை. பட் அந்த சம்பவம் அவர் அப்படி ஆளாக்கியிருக்கலாம். பட் எனக்கு அந்த இது கன்வின்சிங்காக இல்லை. அண்ட் தென் இதில் வர கணவர் கேரக்டர், அதாவது பார்வதி கிடையாது, ராதிகா அவங்க கணவர் கேரக்டர். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணோட பாஸ்ட்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கணவர். ஸோ அது வேர்பல் அப்யூஸ். ஒரு வேர்பல் அப்யூஸான ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து அவங்க இருக்கணுமா, இல்லை அதனால திரும்ப சந்திக்கிற தன்னோட காதலன் அவங்கள பற்றின ஸ்ட்ராங்கான ஒரு இவங்களுக்கு இருக்க ஒரு லவ், இதை நினைவு கூறுறது. ஸோ இதெல்லாமே எனக்கு இதை படித்து முடிக்கும்போது எந்த விதமான ஒரு படிப்பினையும் கொடுக்கல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ரொம்ப டார்க் சைடுன்னு ஒரு ரியல் லைஃப்பில் கூட அப்படி டார்க் சைடான பக்கங்கள் இருக்குதான். பட் ஒரு சின்ன இந்த கதை ஃபுல்லாகவே டார்க் இருந்தது. ஐ டோன்ட் லைக் தி ஸ்டோரி. பட் ஸ்டில் ஒரு பெண்ணோட சைடில் அவங்களோட லோயஸ்டான விஷயத்த சொல்லும்போது எனக்கு அதில் பாரபட்சம் இருந்த மாதிரி பட்டுச்சு. ஸோ லிட்ரலி ஐ ஹேட் தி ஸ்டோரி. ஒய்? பிகாஸ் இதில் அவங்க கிறிஸ்டி ராதிகா இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் அவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் இருக்கிறதே ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப். ஏன் ஒரு பெண் அதில் இருக்கணுன்றது. இன்னொன்று, ஒரு சின்ன வயசில் 10 வயசில் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாக்கு அப்புறம் ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுக்கவே இன்னும் அந்த ஒரு பாதிப்புலேருந்து எதுவுமே கற்றுக்காமல் கடைசி வரைக்கும் ஒரு உடஞ்ச ஒரு பெண்ணாகவே இருந்திருக்காங்க. இதுதான் எனக்கு இந்த புக்கை பற்றின கருத்து. இந்த வீடியோ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு.